ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/3/2026 விஷுவ பஷு வருடம் மாஷி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி. இன்றைய நாள் முழுவதுமே திதி ஷப்தமி தான். நட்சத்திரம் அனுஷம். இரவு 7:16 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கனத்த இதயத்தில் நினைத்தது நிறைவேறும். வேண்டாத நட்புகளை விலக்கி வைக்கக்கூடிய, உண்மையான சொந்தங்களை உறுதிப்படுத்தக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு மேலான பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சட்டங்களை விட திட்டங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இறை அருளால் இன்னல்கள் விலகும். மாணவர்களுக்கு மன உறுதி கிடைக்கக்கூடிய, மீனவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கலந்த பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க அஸ்வர்த லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல் பாக்கியங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசி என்ற ஸ்தலம் ராசிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாள். பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய, பல்வேறு விதத்தில் நன்மைகள் கலந்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்நியாசி வாழ்வுக்கும் சம்சார வாழ்வுக்கும் ஜாதகம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நன்று. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு பயணம் ஆதாயம் தரும். கடந்த கால கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டில் வருகிற சத்தத்திற்கும் நாட்டில் நடக்கிற யுத்தத்திற்கும் சாஸ்திரம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறும். குடும்பாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை, அதாவது இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குதூகலம் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதர்களின் வளர்ச்சிக்கும் கிரகங்களின் பயிற்சிக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க கொம்பமாட சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கும். கடந்த கால நாற்காலி கனவுகள், அதாவது லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் நவகிரக சூட்சமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அருள் மழையும் பொருள் வரவும் அதிகரிக்கும். பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும். அட்டம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயதுக்கும் உருவ அழகுக்கும் கிரக அமைப்பு காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகும். உழைப்பால் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய, உங்களால் உங்களுக்கான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறாத பருவங்கள் சோடை போனதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க நிதி கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QB.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகி திருப்திகள் பெருகும். இதயத்தில் உற்சாகம் அதிகமாகக்கூடிய, இல்லத்தில் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடாலடி முடிவுகளுக்கு தடை போடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க செல்லா தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நாள். கைமேல் காசு கிடைக்கக்கூடிய, கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்காரத்தையும் அகங்காரத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சார்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் ஏற்றம் தரும். பொதுவாகவே 5ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால, ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கான ஆதாயங்கள் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொன்னால் புலவனுக்கு பாராட்டு, உண்மையை பேசினால்தான் மனிதனுக்கு பாராட்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.